தம்பியை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த தம்பியை நம்பி ஒரு சொசைட்டி இருக்குது. அவர் இன்னும் நிறைய பணிகள் வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவரோட உயிர் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வேண்டி கேட்குறது என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்மளை நம்ம ஹர்ட் பண்ணிக்கிறது, நம்மளை நம்ம தியாகம் பண்ணுற பேரில் நம்மளுடைய உயிரை வந்து பறி கொடுக்கறது, இது வேண்டாம். இது வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நமக்கு கோர்ட் இருக்குது. நமக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து நம்ம வந்து கோர்ட்டில் நம்ம வின் பண்ண போகிறோம். நம்ம உறுதியாக அந்த இடத்துல நம்ம தீபத்தை ஏற்ற போகிறோம். அதை எல்லாருமே பார்க்க போகிறீங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உயிரோடு இருக்கணும். இது வந்து தேவையில்லாத ஒன்று. இதை நம்ம பண்ணவே கூடாது. இதை வந்து எந்த விதத்துலையுமே இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. தமிழக பாஜக சார்பில் தெளிவாக சொல்கிறோம். இந்த ஹிந்து விரோத திமுக அரசு, அதில் எந்த ஒரு நமக்கு வந்து ஐயப்பாடு கிடையாது. இது வந்து இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம், கோயில்களுக்கு எதிரான அரசாங்கம், இந்து கடவுள்களுக்கு எதிரான அரசாங்கம். ஏன்னா ஒரு மினிஸ்டர் டிஆர் பாலு வந்து இன்றைக்கி வந்து முன்னாள் அமைச்சர், இன்றைக்கி எம்பியாக இருக்கிறார், மூத்த தலைவர் திமுகவில். அவர் சொல்கிறாரு, நானே முன்னிருந்து 200 வருஷம் 100 வருஷம் பழமையான கோயிலை இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய இன்னொரு மிக மூத்த தலைவர் ராஜா அவர்கள் இந்துக்களை பற்றியும் இந்து சமுதாயத்தை பற்றியும் எந்த அளவுக்கு கொச்சையாக பேசியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அலைன்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சர்ச்சை பார்த்தா என்ன, மசூதியை பார்த்தா என்ன, கோயிலை பார்த்தா என்ன, எல்லாம் ஆபாசமாக இருக்கும் அப்படின்ற பேச்சுகள் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தயாநிதி மாறன் அவர்கள் ஏகப்பட்ட பேர் இது போன்ற ஒரு இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளையும் ஒரு கருத்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பாடம் விரைவில் 26 மக்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது தீர்வு கிடையாது. நம்மளுடைய உயிரை எடுத்துக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, நமக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அதனால் இது செய்கிறது தவறு. இதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை நிற்போம்.